சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் முதல்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சேமிப்புன்றது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. கடன்காரன் ஆகாமல் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு மக்கள் சொல்ல வர கருத்துன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது எல்லாருக்குமே. அதுலேருந்து நீங்கள் அது வெளியே பண்ணவா இல்லையா? எந்த ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸும் சரி, எலக்ட்ரிக்கல் திங்ஸும் சரி, பைக் அண்ட் கார் எனி ஒன் எது வாங்கினாலுமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்குள்ள அது முடிஞ்சிடும். ஆனால் சொத்துன்றது என்னென்னா 10 தலைமுறை. இதே காசை சின்ன இடமா நீ ஒரு ஹவுசிங் போர்டு வீடோ, ஒரு கம்மியான ஒரு லேஅவுட்டோ, இல்லை அவுட்டர்லையோ, ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒன்று ஒரு சின்னதாக வாங்கி நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வாங்கி நீங்கள் நிம்மதியாக உங்கள் கைக்கு இருக்கிற காசில் நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வரலாம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இந்த சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை, கனவு, லட்சியம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எல்லாருமே அதை போய் ரீச் பண்ணுறாங்களா, அதை அடையிறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் முதல்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன? நல்லா கேட்டிங்க. இப்போ இருக்கிற மக்களுக்கு முக்கியமாக தேவையான ஒரு விஷயம். ஏன்னா வீடுன்றது வந்து இல்லை, சொந்த வீட்டில் தங்கணும், சொந்த வீட்டில் ஒரு நாளாவது நம்ம சொந்த வீட்டில் இருக்கணுன்ற எல்லார் மனசுலேயும் அந்த ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இதில் இது ரெண்டாக பிரித்து தான் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். எப்படின்னா ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமுன்றது ஃபஸ்ட்டு மோட்டிவேட்டாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது எந்த விஷயமும் பண்ண முடியும். நம்ம ஆளுக்கிட்ட பார்க்கணும், ஒரு பைக் வாங்கணும்னு வச்சா வாங்கிடுவாங்க, ஏன்னா அது அமௌண்ட்டு கம்மி. ஒரு கார் வாங்கணுச்சாலும் டக்குன்னு காரை டீவில் வாங்கிடுவாங்க, அது அமௌண்ட்டு. ஒரு மொபைல் வாங்கணும், எல்லாமே வாங்கிடுவாங்க தவிர. ஆனால் சொந்த வீடு இருக்கான்னு கேட்டால் 100ல் ஒரு 40-50% தான் வீடு சொந்த வீடு இருக்குது. மீது 50% பீப்புளுக்கு வந்து ஓனர்ஸ்ன்றது இல்லவே இல்லை. சொந்தமாக ஒன்ற இடமோ வீடுன்றது கிடையாது. இப்போ கிராமத்து சைடில் இருக்கவங்க வந்து ஏக்கர் கணக்கில் இருக்கும். அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அது வந்து அவங்களோட ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு இடம் அது. ஆனால் வீடுன்னு பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருப்பாங்க. அந்த விவசாயம் இருக்கிறவங்க வேறு. ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க, சென்னை சிட்டியிலோ இல்லை எந்த ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சொந்த வீடுன்றதே கம்மி. ஆனால் சொந்த வீடு வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் சொந்த வீட்டில் போய் இருக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். எல்லோரும் வாங்கணும், இதுதான் நம்ம ஆசைப்படுறது. இறைவன்கிட்ட வேண்டது என்னென்னா எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்கணும், எல்லாருமே நல்லா கைகள் சுகத்தோட ஆரோக்கியமாக அவங்க சொந்தத்தை. ஏன்னா சொந்த வீடுன்றது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நான் வாழ்ந்துட்டு போனால் என் பையன் வாழணும், என் பையன் வாழ்ந்துட்டு போனால் அவன் பையன் வாழணும். ஸோ அது வாரியாக போகும். ஒரு 10 தலைமுறைக்கு ஒரு வீடு 75 வருஷம் வருது, ஒரு சொந்த இடம் வருதுன்னா அது ஒரு 100 வருஷத்துக்குனா ஒரு 10 தலைமுறைக்கு அந்த வீட்டில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வாங்க போகிற அந்த ஒரு சொத்து 10 தலைமுறைக்கு வரும். இப்போ நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் தான் ஓட்டுவீங்க, முடிஞ்சிடும். ஒரு ஃபோன் வாங்கினா நீங்கள் ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுவீங்க, முடிஞ்சிடும். பைக்கே வாங்கினாலும் நீங்கள் ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுவீங்க, அது ஆயுஸ் முடிஞ்சிடும். உங்கள் ஆயுஸ் முடிஞ்ச இது எல்லா ஆயுஸும் முடிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? எந்த ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸும் சரி, எலக்ட்ரிக்கல் திங்ஸும் சரி, பைக் அண்ட் கார் எனி ஒன் எது வாங்கினாலுமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்குள்ள அது முடிஞ்சிடும். ஆனால் சொத்துன்றது என்னென்னா 10 தலைமுறைக்கு வரும். அது சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீடு குடிசை வீடாக கட்டினா கூட நீங்கள் இருந்தாலுமே 10 தலைமுறைக்கு அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். அதுக்கு மேலேயே கணக்கு போட்டும் போகலாம். ஸோ அப்போது அதுக்கு தான் நீங்கள் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு அதுதான் கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பான், இறைவன் கொடுப்பான், குடும்பம் கொடுக்கட்டும், இப்போதைக்கு இப்போ இருக்கிற வேலையை பார்ப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் தான் வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். சில ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா எதுக்கு கடை வாங்கி வீடு வாங்கணும், நம்ம வாடகை வீட்டில் இருக்கணும் அவங்க சொல்லுவாங்க. அப்படியே சில வீட்டில் மாறும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நாளாக நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும். சில ஆம்பளைங்க வந்து கடவுள் இருக்கிறத வச்சுட்டு சிறப்பாக வாழு, ஏன் அதிகமாக ஆசைப்பட்றேன், தப்பாக, அது கரெக்டான வார்த்தை, தப்பே கிடையாது. இருக்கிறத வச்சுட்டு சிறப்பாக வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் அப்படியே நீ வாழ ஆரம்பிச்சினா வாழ்க்கையில் நீ எதுவுமே சாதிக்க முடியாது, ஒருமே நீ அனுபவிக்க முடியாது. எதுக்கு தான் பிறந்தோம், எதுக்கு தான் வாழ்ந்தோம், எதுக்கு தான் இருந்தோம் மாதிரி தெரியாமல் போய் சேர வேண்டியதான். இதுதான் உண்மை. மனுஷனாக பிறந்தால் ஏதோ ஒன்று செய்யணும். நம்ம நாட்டுக்கு நீ எதுவும் செய்வேனா, அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்காவது நீ எதனா செய்யணும். அதுதான் ஒரு வீட்டு ஆம்பளை பசங்களை சொல்கிறது, பொம்பளைங்கன்னு நான் சொல்கிறது. மக்களுக்கு சொல்ல ஒரு கருத்து என்னென்னா, நம்ம பிறந்ததுக்கு எதனா ஒன்று பண்ணணும். ஒன்று நாட்டுக்கு பண்ணணும், இல்லை ஊருக்கு பண்ணணும், அட்லீஸ்ட் வீட்டுக்காவது எதனா பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து. நீ இஷ்டத்துக்கு எல்லோரும் தப்பான பிஸ்னஸ் பண்ணி தப்பான ஃபீல்டில் போய் தப்பான ஒரு வேலைக்கு போய் பாவத்தை சேர்த்து கர்மாவில் சேர்த்து நீ ஒரு இடத்த வாங்குறது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் நிம்மதியாக நீ தூங்கக்கூட முடியாது. நீ நிம்மதி தூங்கலாம், புள்ள கூட நிம்மதி தூங்க முடியாது. இதே காசை சின்ன இடமா நீ ஒரு ஹவுசிங் போர்டு வீடோ, ஒரு கம்மியான ஒரு லேஅவுட்டோ, இல்லை அவுட்டர்லையோ, கிராமத்தில் எங்கேயோ ஒன்று
ஒரு சின்னதாக வாங்கி நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வாங்கி நீங்கள் நிம்மதியாக உங்கள் கைக்கு இருக்கிற காசில் நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வரலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் நம்மளாக இருக்கும், டிப்ரெஷனில் இருக்காது, கடன் கட்டணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் இடம் வாங்கணும். இடம் வாங்குறதுக்கு கூட நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உங்களோட செலவுகளை கம்மி பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் ஒன்று வேணாம். முதல்ல உங்களை படித்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ரெண்டாவது உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்கள சேஃபாக பார்த்துக்குங்க. இது 2 விஷயம். மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட செலவுகளை கம்மி பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க முடியுமா? இப்போது நான் சொல்கிறேன், மாலிக் குருஜி சொல்கிறேன், உங்களால் வாங்க முடியும். ஏன்னா எல்லாமே நம்மளால் முடியும். ஏன் முடியாது? என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும். சின்னதாக ஒரு கணக்கு சொல்கிறேன். ஒரு லோனில் போட்டு 20 வருஷம் லோன் கட்டிட்டு ஃபஸ்ட்டு 5 லட்ச ரூபா காசை கொடுத்துட்றீங்க, வீடு வாங்கிடுறீங்க. 25 வருஷம் அந்த லோனை கட்டுறீங்க. அதுக்கப்புறம் அந்த லோன் முடியுது. அங்கே இருந்துகிட்டே கட்டுறீங்க. அதே வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் அந்த காசை சேர்த்துட்டு வாங்குங்க. ஏன் 10 வருஷம் சேர்க்க முடியாதா? ஏன் கடன் வாங்கிட்டு தான் வட்டிக்கு போட்டு நீங்கள் அவஸ்தைப்படுறதுக்கு 10 வருஷம் முதல்ல காசை சேருங்க. ஒரு சீட்டு போடுங்க, 2 ஆக்குங்க, நகை வாங்குங்க, காசை எடுத்து வைங்க, சேவிங் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் நம்பிக்கையான ஆள் கொடுத்து வைங்க. மனைவியோ கணவன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருங்க. ஸோ இந்த மாதிரி காசை சேர்த்து வச்சு ஓரளவுக்கு ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கனாலே அழகாக அதை பிரித்து அப்போ போய் வாங்கினீங்கன்னா அந்த வீட்டை நிம்மதியான தூக்கம் வரும். எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம ஆளுங்க கெத்துக்கு பெருமைக்கு ஆசைப்பட்டு பேங்க்கில் லோனை போட்டு 2 லட்ச ரூபா தரம் கூப்பிட்டு கொடுத்துட்டுருப்பான். அதை வாங்கிட்டு ஆனால் மீதி இருக்கிற அந்த 5 வருஷம் வட்டியும் கட்டணும், அசலும் கட்டணும், கடமும் கட்டணும். நிம்மதியான தூக்கமே வராது. நீங்கள் உங்கள் வயிற்றுக்காக பயந்து ஓடணும் இல்லை, பேங்க்குக்காரனுக்கு பயந்து ஓடணும். உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் பயந்து ஓடுறீங்களோ இல்லை, பேங்க்குக்காரனுக்கு பயந்து ஓடணும். எதுக்குன்னு கேட்குறேன். கடன் கட்டப்போகிறன்னு முடிவாயிடுச்சு. எப்படி பயந்து நீ கொடுக்க போகிற? உன் சம்பளத்தில் எடுக்க போகிறேன். நீ அதை ஃபஸ்ட்டே நீ எடுத்து வை. நம்ம நினச்சா முடியாது. என்னமா இருக்குது? செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா அந்த உலகத்தில்? நம்ம நினச்சா எவரெஸ்ட் மலை கூட ஏறலாம். நம்ம ஆளுங்க பக்கத்தில் இருக்க பல்லாரத்தில் பரிங்கி மலை கூட ஏற மாட்டுறாங்க. அப்புறம் எங்கேருந்து எவரெஸ்ட் மலை ஏறுறது? ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கையில் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவாக இருக்கணும். செலவுகளை கம்மி பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு அத்தியாவசியம் தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் செலவை குறைங்க, சேமிப்பு பண்ணுங்கள். ஸோ சேமிப்புன்றது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. கடன்காரன் ஆகாமல் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு மக்கள் சொல்ல வர கருத்துன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது எல்லாருக்குமே. அதுலேருந்து நீங்கள் அதை வெளியில் கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளே என்னால் முடியும், நான் செய்வேன், வாங்க முடியும், சொந்த வீட்டில் இருக்கணும், என் ஆயுசை முடியறதுக்குள்ளே நான் சொந்த வீட்டில் இருக்கணுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கி போல்டாக பண்ணி பாருங்கள். 100% முடியும். முடியாது, கட்ட முடியாது, வாங்க முடியாது, கடத்துக்கு மட்டும் போகாதீங்க. பாய் சொல்லிட்டாரு, குருஜி சொல்லிட்டாரு, நம்ம உடனே நம்ம கடத்தில் வாங்கிடலாம், லோன்லாம், அந்த தப்பு மட்டும் செய்யுங்க. உங்களை வீடு தான் வாங்க சொன்னது, கடன் வாங்க சொல்லலை. அதுதான் வார்த்தை. ஸோ நம்ம வயசு முடியறதுக்குள்ள, நம்ம ஆயுசு முடியறதுக்குள்ள நம்ம ஒரு நாள் சொந்த வீட்டில் இருக்கணும், நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கணும். நல்ல எண்ணத்தோட முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாராலுமே வாங்க முடியும். திருப்பி ஒன்று சொல்கிறேன், கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. முயற்சி பண்ணி சொந்த காசில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. 10 வருஷத்துக்கு போய் வாங்க போகிறோம், இப்போ சேர்ப்பாருங்க. முடியும். நம்ம நினச்சா என்ன வேணாலும் முடியுமா? அதனால தான் இவ்வளோ வளர்ந்துருக்கும். இதுக்கப்புறம் வளர வேண்டியது இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட் வைங்க, நல்லது நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லோரும் இறைவன் பாதையில் செல்லுவோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க குருஜி. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி. நன்றிம்மா.